அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். என்ன உற்சாகமாக இருக்கா? மன அழுத்தம் இல்லாமல் வாழ்கிறதுக்கு சில டிப்ஸ் சொல்கிறேன், கேளுங்க. காலையில் சீக்கிரம் எழுந்திரிச்சிருங்க. எங்கேயாவது போகணுன்னா நீங்கள் உங்களோட ட்ரெஸ்ஸு பொருட்கள் எல்லாம் முன்னாடி எடுத்து வச்சுருங்க. ஒரு காகிதத்தில் அன்னைக்கு தினம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்ற அந்த வேலைகளையும் எப்பப்பெல்லாம் செய்ய போகிறோன்றதையும் நீங்கள் குறிப்பு வச்சுக்கோங்க. இது பேர் டு டூ லிஸ்ட். காத்திருக்கிறது ரொம்ப சிரமந்தான் அப்படின்னு நீங்கள் என்றைக்குமே யோசிக்காதீங்க. ஒரு புத்தகத்தை கையில் வச்சுருந்தீங்கன்னா அந்த காத்திருத்தலையும் ரொம்பவே சுகமாக்கும். தேவையற்ற மன அழுத்தத்தை அது குறைக்கும். ஏன் பையில் கூட 2 புத்தகம் எப்பயும் இருக்கும், லைப்ரரியில் வாங்கினது. என்ன வேலையை தள்ளி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய அழுத்தம். இப்போ நீங்கள் ஏதாவது சமைக்கணுமா, உடனே போய் செய்யுங்க, சாப்பிடுங்க. செய்ய வேண்டியதை தாமதப்படுத்தாமல் செய்யுங்க. செய்கிற செயலை 10 மடங்கு ஆர்வமாக செய்யுங்க. முன்னவே நீங்கள் திட்டமிடுங்க. எதையாவது கடைசி வரைக்கும் நீங்கள் காத்திருந்த பின்னாடி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி நீங்கள் எப்பயுமே செய்யாதீங்க. இப்படி செஞ்சுட்டு நான் அச்சச்சோ நல்லா செஞ்சுருக்கலாமேன்னு நினைக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. என்ன உங்கள் மனசுக்கு அது புரியுதா? வேலை செய்யாதவைகளை கட்டிக்கிட்டு அழாதீங்க. ஆமாவா இல்லையா? சரி செய்ய முயலுங்க. காலனி ஆனாலும் சரி, கடிகாரம் ஆனாலும் சரி, இல்லைன்னா அதில் தேவையற்ற மன அழுத்தம் தான் வரும். ஏங்க எந்த மன அழுத்தத்தை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? சற்று முன்கூட்டியே செல்ல பழக்கப்படுத்துங்க, ஓகேவா? சீக்கிரமாக போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷத்தில் செல்ல முடிந்த இடத்துக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னதாகவே நீங்கள் புறப்படணும். அதுதான் முக்கியம். காஃபி டீ அப்படின்னு நிறையா குடிக்கிறத நிப்பாட்டுங்க. புகை மது அப்படின்றதான் எதுவும் வேண்டாம். சில மாற்று யோசனைகளை கைவசம் வச்சுருங்களேன். உதாரணமாக பஸ்ஸு தாமதம்னு வச்சுக்கோங்களேன், இதை செய்வேன் அப்படின்றதான். நான்லாம் பஸ்ஸு தாமதமானால் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சில விஷயங்களை ஃபோனில் அடிக்க வேண்டியது இருக்கும், அதெல்லாம் அடித்து வச்சுக்குவேன், பிளான் பண்ணிக்குவேன். முக்கியமாக குறிப்பு என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஃபோனில் தேவையில்லாத மெசேஜ் எல்லாம் அழிப்பேன், ஸ்டோரேஜை கம்மி பண்ணுவேன். ரொம்ப சூப்பராக இருக்குல்ல? நீங்களும் அதை செய்யுங்க. ஃபோன் ஹேங் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஃபோன் தானே கையில் இருக்கும், அதுதானே நமக்கு ஜாலியாக இருக்கும். அதில் நமக்கு தேவையான மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயத்த செய்கிறது. இறுக்கமாக இருக்கிறதுல முதல்ல தளருங்க. முகத்தை உருன்னு வச்சுக்காதீங்க. அழகாக இருக்குது, எங்கே சிரிச்சுக்குங்க, அழகாக இருக்கீங்கள்ல, கண்ணாடியில் போய் பாருங்கள். சில வேலைகளை தடைப்படுத்துவதோ அல்லது தாமதப்படுத்துவதோ உலகமே நமக்கு முடிந்து விட போவதே இல்லை. ஆமாவா இல்லையா? தவறாக போன ஒரு விஷயத்தை குறித்து சிந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. தவறு சில நேரத்தில் சரின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சரியாக நிகழ்ந்ததை நிறைய தடவை யோசிங்களேன். அதாவது நமக்கு கஷ்டமான விஷயத்தை காட்ட நமக்கு ஹாப்பியாக கொடுத்த மொமெண்ட்ஸை நிறைய யோசிச்சு பாருங்கள், ஓகே? செல்லும் இடங்கள் புதிய இடங்களாக இருந்தால் ரொம்ப வழியவே முதலையே நீங்கள் தெளிவாக கேட்டு வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயாவது புதுசாக போன இடத்துல இருக்கவங்கள கேட்கணுமா? ஆமாம், சற்று நேரம் கைபேசிகளையும் தொலைபேசிகளையும் அணைத்து விடுங்க. இதுவே ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டான இடம் போலையே. ஓய்வு எடுங்க, எந்த தொந்தரவும் இல்லாமல். நான் என்ன தெரியுமா செய்வேன்? சைலண்ட்டாக போட்டுட்டு வைலண்ட் இல்லாமல் தூங்கிடுவேன். நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. ஃபோனை ஒரு நாள் ஆஃப் பண்ணுங்க, ஃபாஸ்டிங் எடுங்க, ஓகேவா? அது மாதிரி நீங்களும் ஒரு நாள் ஃபுல்லாக பேசாதீங்க, மற்றவங்க காதுகள்லேருந்து ரத்தம் வராமல் இருக்கும். அது மட்டும் இல்லை, 6 நாள் இழந்த எனர்ஜியை ஒரு நாளில் நம்ம பெற்றுடலாமா? இதுவும் குறிப்பு தான், ஓகேவா? செய்வதற்கு இயலாத பணிகளோ நேரம் இல்லாமையால் நாம் செய்ய முடியாது என்று நினைக்கும் பணிகளோ இருந்துச்சுன்னா மன்னிக்கவும், என்னாலையும் செய்ய இயலாது என்று சொல்ல பழகுங்க, ஓகேவா? நம்மளால் முடியலைன்னும் போது கவலைப்படாதீங்க. உணவு உடை இருப்பிடம் தவிர்த்த எதுவும் உங்கள் மன இறுக்கம் கொள்ள செய்யாமல் பார்த்துக்கணுங்க, ஓகேவா? அப்படி இருந்தால் நல்லாயிருக்கும். முன்னுரிமை எதற்கு கொடுக்கணுமோ அதுக்கு நீங்கள் தெளிவாக யோசித்து தெளிவு பண்ணிக்கோங்க. எளிமையாக வாழுங்க. உற்சாகமான நண்பர்களுடன் பழகுங்க, ரொம்ப நேரம் பழகுங்க, ஓகேவா? எங்கள் பாப்பா எனக்கு ரொம்ப நேரம் பழகுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது பக்கத்து வீட்டில் போய் விளையாட போகும், அதனாலே அதை போக வேணான்னு சொல்லுவேன். நல்லா தூங்குங்க, முடிஞ்சால் அலாரம் வச்சு தூங்குங்க. தடையற்ற தூக்கத்துக்கு அது ரொம்ப ரொம்ப உதவும். வீட்டில் பொருட்களை அதன் இடத்துல ஒழுங்காக அடுக்கி வைங்க. அவசரமாக தேடும்போது அகப்படாத பொருள் மன அழுத்தத்தை தரும். பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி வழங்க. எடுத்த இடத்துல ரிமோட்டரை வைக்கணும், எடுத்த இடத்துல ஷாம்ப் பேட்டில் வைக்கணும், எடுத்த இடத்துல அப்பாவோடைய சிஷரை வைக்கணும். இப்படி பல விஷயத்தை நீங்கள் சொல்லி கொடுங்க. ஆழமாக நிதானமாக மூச்சை உள்ளே இழுத்து மெதுவாக வெளியே விடுங்க. ஐயோ ரொம்ப இழுக்காதீங்க, 108 வந்துடும் வீட்டுக்கிட்ட. எழுத பழகுங்க. கவலைகளை, எரிச்சல்களை, தோல்விகளை குறைக்க எழுத்துன்றது வடிகாலாகும்.
ரொம்ப கவலையாக இருந்த விஷயம் எழுதுனீங்கன்னா உடனே கிழிச்சு போட்டுருங்க. சந்தோஷமான விஷயம் எழுதுனீங்கன்னா எழுதுனதை அடிக்கடி பாருங்கள். என்ன, குழப்பம் கவலைகளை உள்ளுக்குள்ளே புதைக்காமல் நம்பிக்கைக்குரிய நண்பர்களோட பழகுங்க. தினமும் உங்கள் மனதை மகிழச் செய்யும் செயல்களை ஏதேனும் ஒன்றை செய்யுங்க. தோட்ட வேலை பிடிக்குதா, தோட்டத்துக்கு போங்க. வெளியில் கார் துடைக்கணுமா, காரை துடைங்க. பாத்திரம் விளக்குறது ரொம்ப பிடிக்குமா, பண்ணுங்க. இல்லை ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணணுமா, பண்ணுங்க. இல்லை மேக்கப் பண்ண பிடிக்குமா, பண்ணுங்களேன். அதில் பொருளாதார பயன் ஏதும் இல்லாவிட்டாலும் கூட செய்யுங்களேன். என்ன, எனக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் டியூஷன் எடுக்க. ஆனால் இப்போலாம் கொஞ்சம் ரொம்ப எரிச்சலாக வருது, என்னன்னே தெரியல. ப்ரெஷர் ஏறுற மாதிரி இருக்குது. பிறருக்காக ஏதேனும் செய்ய பழகுங்க. நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், தினமும் ஒரு கிளாஸ்க்கு போவேங்க. அந்த கிளாஸில் 5 நிமிஷம் வேதக்கணிதம் சொல்லி கொடுக்குறேன். அழகாக கற்றுக்குறாங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா ஹோம்ஒர்க் தந்தாங்க தெரியுமா, சனி ஞாயிறுக்கு அப்புறம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செய்யும் அனைத்து செயல்களையும் ஆத்மார்த்தமான அன்போடு செய்யுங்க. ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஓகே, என்னை யாரும் புரிந்துக்கொள்ளலையே அப்படின்னு முணங்காதீங்க. அதை புரிஞ்சு என்னங்க பண்ண போகிறேங்க, நீங்கள் மற்றவங்கள புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவங்க அதை யோசிப்பாங்கல்ல. உங்கள் நிலையிலேருந்து உங்களோட உடை நடை பாவனைகளில் தன்னம்பிக்கை மிளிரட்டும். உங்களை பார்க்குறாங்களா, ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லணும். உடையை நல்லா அணிவதே தன்னம்பிக்கை அதிகரிக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாவா இல்லை? இது நிரூபிக்கப்பட்ட உண்மை. ஆள் பாதி ஆடை பாதின்னு கூட சொல்லியிருக்காங்க. நிறைய வேலையை ஒரே நாளில் முடிக்க நினைக்காதீங்க, அது ரொம்ப கஷ்டத்தில் வந்து விட்டுரும். ஆமாவா? சரியான கேப் விட்டு ரீகேப் பண்ணி பண்ணுங்க. ஓகே, ஆமாவா இல்லையா? வார இறுதிகள் விடுமுறை நாட்களில் மிக சிறப்பாக செலவிடுங்க. வெளியே செல்வது, கடற்கரைக்கு செல்வது அப்படின்னு மனதை அப்படியே புத்துணர்ச்சி ஆக்கிக்குங்க. முடிஞ்சால் அவங்க வீட்டுக்கார கூட சேர்ந்து மார்க்கெட் போங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபிஷ் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் ரொம்ப சூப்பராக இருக்கு. லைப்ரரிக்கு போங்க, ஏன்னா அங்கே போனால் ரொம்ப அமைதியாக இருக்கலாம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டையே வராது, இல்லையே தொந்தரவே இருக்காது. ஆமாவா இல்லையா? புத்தகம் தான் நமக்கு முக்கியம். அதை புத்தகத்தோட படிங்க. இன்னைக்கு பணிகளை நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா நாளைய பணி செவ்வனே நடைபெறும் அப்படின்ற உங்கள் மனதில் ஒரு ஹாப்பினஸ் வரும். பிடிக்காத வேலை இருந்துச்சுன்னா அதை முதல்ல முடிங்க. ஏன்னா இலையில் பார்த்தீங்கன்னா பிடிக்காத பொருள் வச்சோன்னா உடனே சாப்பிட்ருவார் எங்கள் மாமா. அந்த மாதிரி அப்போது தான் தொடர்ந்து செய்யும் பிடித்தமான வேலையில் மனதில் லகுவாக்கும். மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்த்துக்குங்க. அடுத்தவங்கள காயப்படுத்தாமல் வாழ பழகுங்க. ஏன்னா நமக்கும் காலம் கொஞ்சம்தான் இருக்குது. நம்மளை காயப்படுத்த நேரம் சீக்கிரம் வராதுன்றது என்ன நிச்சயம்? ஆமாவா இல்லை? இவற்றில் சிலவற்றை பின்பற்றினால மன அழுத்தமான மற்ற வாழ்க்கை நமக்கு வசப்படும். என்ன, ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்க போகிறீங்களா இல்லை ஸ்ட்ரெஸ் மேக்கராக இருக்க போகிறீங்களா? ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருங்க. முக்கியமாக நகைச்சுவை உணர்வோட சிரித்து வாழுங்கள். சிரித்து வாழ வேண்டும், சீரிய சிந்தனையோடு சிரித்து வாழ வேண்டும். நன்றி.